ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸில் ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், தனியா, அப்புறம் வந்து தனியா வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா அதே மாதிரி 1/2 ஸ்பூனு. இந்த தனியா வந்து நல்லா உருட்டைக்கட்டையில் நல்லா நுணுக்கிக்கிங்க, மிக்சியில் போடக்கூடாது. முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா பொடி சேவல் முள்ளங்கி, கேரட்டு, கேப்சிகம் பொடி சேவலில் சீவிட்டு புழிஞ்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம தனியாவை போட்டுட்டு, அப்புறம் வெட்டி வச்ச பொடியாக கட் பண்ணி வச்ச இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் வந்து கேப்சிகம், கேரட்டு இது 3த்தையும் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நானே வீட்டில் ரைஸ் மில்லில் அரைச்சது நாங்கள் 1 கிலோ அப்படி வாங்கி அரைச்சி வச்சுப்போம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே வச்சு மூடி போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கரம் மசாலா நம்மளே வீட்டில் வந்து அரைச்சிக்கலாம். எது தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சி, சும்மா ரொம்பலாம் நைஸாக அரையணும் அவசியம் இல்லை. ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்மெல்லுக்காகவாவது வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்காத அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 வதக்கணும். இது 2 நிமிஷம், அது 2 நிமிஷம். முள்ளங்கி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் அது மாதிரி வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேன் காற்று நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா கையில் மாவு பிசையும் போது சூடு தாங்காது நமக்கு. எனக்கு தாங்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோதுமை வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால நான் வாங்க நல்லா தான் இருக்குது. தெரியாதவங்களாக இருந்தால் வாங்கிக்கங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நான் வந்து கடையில் தான் மாவே வாங்க மாட்டேன். ரேஷனில் வாங்கி அது கூட வந்து சோயாபீன்ஸு 1 கிலோ, 5 கிலோ மாவுக்கு கோதுமைக்கு வந்து சோயாபீன்ஸ் 1 கிலோ, 1 கிலோ மூக்கடல வெள்ளைக்கடல வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு நான் அரைப்பேன். நல்லா மாவு பிசைங்க, தண்ணி இல்லாமல் மாவு பிசைங்க. தண்ணி வேணும்னா தெளித்து பிசைங்க. ஏன்னா தண்ணி விடும், முள்ளங்கி லைட்டாக தண்ணி வெங்காயம் இதெல்லாம் தண்ணி விடும் நமக்கு. மாவு லைட்டாக தொட்டு நீங்கள் பிசைஞ்சது உருட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு. ரொம்பலாம் மாவு நிறைய போடாதீங்க, லைட்டாக போட்டாலே போதும். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே உருட்டிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சும்மா இப்படி இது பண்ணாலே வந்து பார்க்க தான் உங்களுக்கு இதுவாக தெரியும். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே பண்ணிக்கிங்க, குட்டி குட்டியாக போட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிட்டு தோசைக்கல் வச்சுட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை போட்டு சுற்றி 1 ஸ்பூனு, நடுவில் ஒரு 1/2 ஸ்பூனு நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லை பட்டர் வச்சுக்கிறீங்கன்னா பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணிக்கலாம். சூடு ஏறினதும் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நம்ம குருமாலாம் வச்சோம்னா பசங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. காயெல்லாம் அந்தளவுக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க. இதில் வந்து இன்னும் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த காய் தான் செய்யணும்னு கிடையாது. எந்த காயாக இருந்தாலும் பொடியாக அந்த பொடி சேவல் இருக்கும் பாருங்கள், அந்த பொடி சேவலில் சீவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயில் தான் செய்யணும், அந்த காயில் தான் செய்யணும்னு கிடையாது. காய் வந்து நம்ம கொஞ்சமாக முள்ளங்கினா நமக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். முள்ளங்கி, உருளைக்கிழங்குலாம் சாஃப்டாக இருக்கும். மாவோட மாவாக அது தெரியாது. மீதி மற்ற காயெலாம் வந்து நமக்கு எப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால் கொஞ்சமாக அந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடிக்கடிக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். குருமாலாம் ரொம்ப பன்னீர்னா வச்சா சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஊறுகாய் வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்கு எதுவுமே தேவைப்படாது. இருந்தாலும் சரின்னு சொல்லிவிட்டு நான் ஊறுகாய் வீட்டில் இருந்தது, வீட்டிலே செஞ்ச நெல்லிக்காய் ஊறுகாய். அது தயிரில் வந்து கொஞ்சம் ஜீரக பொடி போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.